ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் பூஜை ரூம் டீப் க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமா நமக்கு தொடர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ் தான் வரப்போகுது. அதனால் நான் டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மண்டே ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சுவாமிக்கிட்ட இருக்கிற எல்லா பூவுமே எடுத்துக்கிட்டேன். பூ காஞ்ச பூ வச்சுருந்தோம் அப்படின்னா அது பேட் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிடும். டெய்லியுமே பூ சேஞ்ச் பண்ணிடணும். பூ எடுத்து நம்ம கால் படாத இடத்துல நம்ம தூக்கி போட்டுறணும். அதுக்கப்புறமா சிலைகளுக்கு போட்டிருந்த வஸ்திரம் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி காய வச்சு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எண்ணெய் பிசுப்பு இல்லாத பாத்திரம் எல்லாமே தனியாக கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் இருக்கிற விளக்கு எல்லாமே தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் எல்லா பாத்திரத்தையும் ஒன்றா ஒட்டாமல் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம லக்ஷ்மி கிட்ட வச்சுருந்த அந்த மஞ்சள் சோழி, அந்த கோமதி சக்கரம், இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் காயின்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் வைக்கணும். அப்படியே வச்சிடக்கூடாது. அதுக்கடுத்து குபேர பானையில் இருக்கிற எல்லாமே அரிசி, பருப்பு, காயின்ஸ், இது எல்லாமே நான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இன்னொன்று போட்டுக்கிட்டேன். இதை நம்ம பொங்கல் செஞ்சு சாமிக்கு வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா எறும்புக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இப்போது காயின்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் தேவைப்பட்டால் பன்னீரை கூட மிக்ஸ் பண்ணி அதில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாத்திரம் எல்லாமே நம்ம போயிட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த வேலை எல்லாமே பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய், திரி, இது எல்லாமே தனியாக ஒரு இதில் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த எண்ணெயே ரீயூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை. இந்த திரி எல்லாத்தையுமே நம்ம சாம்பிராணி காட்டுற அந்த நெருப்பில் கூட நம்ம போட்டு சாம்பிராணி காட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். எண்ணெய் நம்ம எப்போவுமே வாரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும்ல, வியாழக்கிழமை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நிறைய எண்ணெய் ஊற்றாமல் மீடியமாக அதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறமா சிலை எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேன். எல்லா சிலையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம மஞ்சள் குங்குமம் அந்த பூஞ்சை பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். நான் ஒரு மணை போட்டு அதுக்கு மேலே துணியை வச்சு அதுக்கு மேலே தான் நான் சுவாமி சிலைகளை வச்சுருந்தேன். எப்போவுமே நம்ம பூஜை ரூமை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போனால் நமக்கு அது நல்ல வைப்ரேஷனை கொடுக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். அடுத்தவங்கள பார்த்துட்டு அவங்க இந்த டிசைன் வச்சுருக்காங்க, அந்த டிசைன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இப்போ நம்ம எல்லா பாத்திரங்களையுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் மற்ற வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா அது ஊறுறதுக்கும் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிசுப்பு இல்லாத பாத்திரம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சுடு தண்ணி. ஹாட் வாட்டரில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் விம்ஜெல் போட்டுட்டு நல்லா இந்த பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. எண்ணெய் பிசுப்பு இருக்கிற விளக்கு எல்லாத்தையுமே நம்ம துணியில் தொடச்சி எடுத்துட்டு அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அடுத்து வாட்டரில் பன்னீர் போட்டு நான் இந்த காயின்ஸ், மஞ்சள் சோழி, இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் விரித்து அதில் போட்டுக்கிட்டேன். இது அப்படியே ட்ரை ஆகட்டும். அதுக்கடுத்து நாம் அன்னபூர்ணி சிலைக்கு போட்டு வச்சுருந்த வஸ்திரம் நல்லா ரன்னிங் வாட்டரில், நல்லா டேப் வாட்டர்லேயும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஜவ்வாது இதெல்லாமே தண்ணியில் போட்டு கூட அதில் கூட நீங்கள் முக்கி எடுத்து காய வச்சுக்கலாம். அதுவுமே நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாமே தனியாக அந்த வேலையை தனியாக அங்கே வச்சுட்டு இப்போ நான் பூஜை ரூம்குள்ளே வந்துட்டேன். எல்லா ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாலை எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் டஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை ரூமில் எப்போவுமே அதிகமாக
வந்து ஒட்டடை படியும். அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி புகை போடுவோம், அதாவது சாம்பிராணி காட்டுவோம். அந்த சாம்பிராணி இதுக்கே வந்து நிறைய டஸ்ட் வர மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து பூஜை ரூம் எப்பவுமே நம்ம ஓப்பனாக வைக்க மாட்டோம்ல, அதனால். இதுக்கப்புறம் வந்து கதவு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு துணி வச்சு இந்த கதவில் நம்ம டிசைன்ஸ் வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு இதுவுமே பார்த்து பார்த்து துடைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இந்த மாதிரி நீட்டாக தொடச்சிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பழசடையாமல் அப்படி புதுசு போலவே இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சோம்பல் பார்க்காம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வீடு அப்படியே மெயின்டைன் ஆகும். நான் வந்து இந்த கதவு கிட்ட அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைன் இந்த கதவு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல இந்த விளக்கு வரணும், அதுக்கப்புறமா கலசம் வைக்கணும். அப்புறம் வந்து இந்த கதவுக்கு மேலே கிருஷ்ணரோட படம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் வர மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம் வாசக்காலில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு உள்ள அந்த மேடை மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் போட்டிருந்த இந்த கோலம் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நல்லா தொடச்சி எடுக்கணும் 2-3 டைம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுட்டேன். ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சி வச்சாச்சு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே. இதுக்கடுத்து சுவாமி சிலைகள் கொஞ்சம் இருக்குது, அந்த சிலைகள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம அந்த பொட்டு எல்லாமே தொடச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் பன்னீர் கொஞ்சம், ஜவ்வாது, அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு துணி வச்சு நல்லா பிழிஞ்சு அப்புறம் நம்ம சுவாமி படங்களை தொடச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். பூஜை ரூமை ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு வீடு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வரும். ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் துணியில் துடைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே இந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கிட்டேன். நாம் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 1 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் தொடச்சி வைப்போம். வாரம் வாரம் துடைக்க மாட்டோம், அந்தளவுக்கு டைமும் இப்போ இருக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மெல்லோடு ரொம்ப நாளைக்கு இருக்கும், 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள், சந்தனம், அதில் கொஞ்சம் ஜவ்வாதை ஆட் பண்ணி பன்னீர் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கும் சரி பூஜை பாத்திரங்களுக்குமே சரி நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி பொட்டு வைக்காமல் நான் சொன்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பொட்டு வச்சு எல்லா ஃபோட்டோஸையுமே மாட்டிட்டேன். அடுத்து மாலை எல்லாமே போட்டு வச்சுருப்பேன் நான். அந்த மாலை எல்லாத்தையுமே நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மாட்டிடுறேன் ஃபோட்டோஸ்க்கு. இந்த மாலை எல்லாமே சூப்பராக செட் ஆகிடுச்சு என்னோடய சுவாமி படங்களுக்கு. இதுக்காகவே வாங்குறதுக்கு நான் கடைக்கு போகல. கடைக்கு போகும்போது நான் இந்த மாலை எல்லாமே பார்க்கும்போது இதை வாங்கிட்டேன். அது சூப்பராக செட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மேடையில் மாக்கோலம் போட்டுட்டேன். மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு உள்ள ஒரு கலராக கொடுத்துருக்கேன். அது வந்து நான் அரிசி மாவில் கொஞ்சம் குங்குமம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போது அந்த கலர் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, பிளெயினாக ஒயிட்டாக இல்லாமல். இது வந்து சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அதுக்கப்புறமா மணை போட்டு எல்லா சுவாமி சிலைகளையுமே வைக்கிறதுக்காக நான் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்னோடய பூஜை ரூமை வச்சுருக்கேன். எங்கெங்கே எந்தெந்த படங்கள் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக செட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு சுவாமி சிலைகளுக்குமே நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு சூப்பராக வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது வந்து எப்போவுமே பூஜை ரூமில் நம்ம இந்த மாதிரி ஒரு உருளி வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட பூ இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வெறும் தண்ணியாகவும் வைக்கலாம். அதுக்கு வந்து ரொம்பவே சக்தி ஜாஸ்தி. அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி வேல் வைக்கும்போது நான் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருப்பேன். வேல் வந்து நம்ம முருகர் சிலைக்கு முன்னாடி வைக்கும்போது வெறும் பிளெயினாக வைக்கக்கூடாது, அதில் ஒரு லெமன் குத்தி தான் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிற பச்சரிசி இது எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே அதில் நம்ம ஒரு கிராம்பு போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்து வந்து காமாட்சி விளக்கு, அப்புறம் சிலைகளுக்கு மாலை, நான் வளையல் வந்து மாலையாக கோர்த்து வச்சுருக்கேன் லக்ஷ்மி போடுறதுக்கு. அதனால் அதையும் போட்டு வச்சுட்டேன். அடுத்து குபேர பானையில் அரிசியும் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் குபேர பானை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி. கீழே வந்து பெரிய பானையில் அரிசி, மேலே வந்து நடு பானையில் பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கு மேலே காயின்ஸ் போட்டு வைக்கணும். அடுத்து பூஜை ரூமில் எப்போவுமே ஒரு கண்ணாடி வைக்கிறது நல்லது. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நானும் அதை வச்சுக்கிட்டேன். அந்த கண்ணாடியில் நமக்கு லக்ஷ்மி கிட்ட வைக்கிற அந்த வளையல், மஞ்சள், இது எல்லாமே வந்து நமக்கு அதில் தெரியணும். அது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பூஜை ரூம் வாசலில் வந்து இந்த மாதிரி ஒயிட் டைல்ஸ் அப்படின்றதுனால நான் பச்சரிசி மாவில் மஞ்சள் கலந்து கோலம் போட்டுக்கிட்டேன், ரொம்ப சிம்பிளாக. அப்புறம் பூஜை ரூம் வாசக்காலுக்குமே நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப கலையாக அழகாக இருந்துச்சு. இந்த பூஜை ரூம் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் சுவாமி படங்களுக்கு எல்லாமே பூ வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி பூஜை பண்ணுறோம்ல, அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடு வந்து ஏதோ ஒரு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, அந்த ஸ்மெல்லுமே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி வீட்டுக்குள்ளே வரும். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்குள்ளே உருவாகும். ரொம்ப டயர்டாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இதுக்கப்புறமா ஆடி மாதம் வரதுனால நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி எல்லார் வீடுகள்லேயுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் சண்டேவும் கூழ் வந்து எல்லாருமே வந்து பழக்கம் இருக்கிறவங்க கூழ் ஊற்றுவாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சத்தானதாகவும் அந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரி எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லது இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது. எல்லா ஊர்களிலையுமே கண்டிப்பாக திருவிழாக்கள் நடக்கும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வைப்ஸோடு இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து ஆடி மாதத்தை வரவேற்கிறதுக்கு நல்லா ஒரு க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாக நல்லா பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துட்டேன். நீங்களுமே இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க.